கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இந்த நாளிலும் கூட आज के दिन भी நாம் பைபிள் ஸ்டடிக்காக நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். हम बाइबल स्टडी के लिए इकट्ठा हुए हैं। தேவனுடைய வார்த்தை परमेश्वर के वचन எனக்கு எல்லாவற்றிலும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று தாவீது சொல்லுகிறான். सारी चीजों से अधिक मुझे आनंद देता है, ऐसे दाऊद राजा कहते हैं। வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு जो वचनों से प्रेम करता है அவர்களுக்கு பெரிய சமாதானம் இருக்கிறது. उनके अंदर एक बड़ा शांति रहता है। அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு இடையூறும் இல்லை. उनका जीवन में कोई भी गड़बड़ी नहीं रहेगी। வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? जवान अपने राहों को किससे शुद्ध करेगा? அவருடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக் கொள்வதினால்தான். परमेश्वर के वचनों से अपने आप को शुद्ध करेगा। மிகவும் ஒரு தெய்வ ஜனங்களுடைய வாழ்க்கையில परमेश्वर के लोगों के जीवन में தேவனுடைய வார்த்தை மிகவும் அவங்க வாழ்க்கையில அவசியமா இருக்கிறது. परमेश्वर का वचन बहुत ज्यादा जरूरी है। தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் परमेश्वर का वचन जब एक व्यक्ति के जीवन में होगा அந்த மனுஷனுக்குள்ளே தேவன் இருப்பார். उस मनुष्य के अंदर परमेश्वर रहेंगे। இந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் इस समय भी इस बाइबल स्टडी में आए हुए हर एक लोग இந்த வேளையில பயபக்தியோடு इस समय भय और भक्ति के साथ, கவனத்தோடு बड़े ध्यान के साथ இந்த பைபிள் ஸ்டடியில கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். इस बाइबल स्टडी में सिखाने वाले बातों को जान लो। நீங்கள் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வீர்கள். आप आशीष के साथ लौटेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நாளிலும் கூட आज के दिन भी இயேசுவுக்கு உண்மையான சீடர் யார் यीशु मसीह का सच्चा चेला कौन है என்று இந்த சப்ஜெக்ட்ல நாம் பார்க்க போகிறோம். इस विषय पर हम आज अध्ययन करने वाले हैं। இன்று உலகம் முழுவதும் आज संसार भर में இயேசுடைய சீடர்கள் இருக்கிறார்கள். यीशु मसीह के चेले लोग हैं। நான் ஒரு வசனத்தை பார்ப்போம். हम एक वचन देखेंगे। மத்தேயு 28 அதிகாரம் मत्ती का 28 अध्याय 19 वचन 19वें वचन। इसीलिए तुम जाओ, सब जाति के लोगों को चेला बनाओ और उन्हें पिता और पुत्र और पवित्र आत्मा के नाम से बपतिस्म दो। இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது इस वचन को जब हम देखते हैं, இயேசுங்க என்ன சொல்லுகிறார்? यहाँ पे यीशु मसीह क्या कहते हैं? அவருடைய சீசர்களை பார்த்து उनके चेलों को देखकर, நீங்கள் புறப்பட்டு போய் तुम सब जाकर சகல ஜாதிகளையும் சீசராக்கி सारे जातियों को चेला बनाकर பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே फिर उन्हें पिता पुत्र पवित्र आत्मा के नाम से அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். उनको बपतिस्मा दो। ஹல்லேலூயா. हालेलुया। நீங்கள் புறப்பட்டு போய் आप जाकर சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். सारे जातियों को आप लोग चेला बनाओ। இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? यहाँ पर यीशु मसीह क्या कहते हैं? யார் யாரெல்லாம் என்னை குறித்து நீங்கள் அறிவிக்கும் பொழுது जो कोई भी मेरे बारे में प्रचार करेगा, அவர்கள் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ उनमें से जो भी मुझे स्वीकार करेंगे, அவர்களை அந்த மனுஷர்களை நீங்கள் சீசராக்குங்கள். उन मनुष्यों को तुम चेला बनाओ। அப்போ யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, तब जो कोई यीशु को स्वीकार करते हैं, இயேசுவை ஃபாலோ பண்ண விரும்புகிறார்களோ, यीशु मसीह का अनुकरण करना चाहते हैं, அவங்க எந்த ஜாதி ஜனமா இருந்தாலும் பரவாயில்லை, वे कोई भी जाति के क्यों ना हो, அவர்கள் சீசராய் மாறுகிறார்கள். वे चेले बनते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ சகல ஜாதிகளையும் சீசராக்கும்படியாக இயேசு சொல்லி அனுப்புகிறார். तो सारे जातियों को चेला बनाने के लिए यीशु मसीह कहते हैं। இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாரும் இயேசுடைய சீசர்கள். तो यीशु मसीह को जो भी स्वीकार करते वे सभी लोग यीशु मसीह के चेले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, ஆரம்ப நாட்கள்ல देखिए शुरुआत के दिनों में இயேசுடைய சீசர்கள் இயேசுவை அறிவித்தார்கள். यीशु मसीह के चेले यीशु मसीह के बारे में प्रचार किए। அவர்களை பார்த்து ஜனங்கள் சொன்னார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று. उन्हें देखकर लोगों ने इन लोगों को मसीही लोग ऐसे नाम दिया। அந்த वचनத்தை அண்ணா நீங்க படிங்க. आप वो वचन पढ़ सकते हैं। அப்போஸ்தலர் 11:26. प्रेरितों का किताब 11 अध्याय में 26वां वचन। जब वह उससे मिला तो उसे अंताकिया लाया और ऐसा हुआ कि वे 1 वर्ष तक कलीसिया के साथ साथ मिलते और बहुत लोगों को उपदेश देते रहे और चेले सबसे पहले अंताकिया ही में मसीही कहलाए। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? यहाँ पर क्या लिखा गया है? அங்கே
எந்த அந்தோக்கியாங்கிற இடத்திலே वहाँ पे अंताकिया नाम की அந்த जगह पर அந்த இடத்திலே உள்ள ஜனங்கள் उस जगह के लोग கிறிஸ்துவை அறிவிக்க சென்ற சீசர்களை பார்த்து मसीह के बारे में प्रचार करने वाले लोगों को देखकर சொன்னார்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள். कहे कि ये लोग मसीही है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நாம் ஒரு 6 பாயிண்டை நாம் பார்க்க போகிறோம். आज हम एक 6 पॉइंट देखने वाले हैं। இயேசுக்கு உண்மையான சீடர் யார்? यीशु मसीह का सच्चा चेला कौन है? ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு உலகம் முழுவதும் आज दुनिया भर அநேக சீடர்களுக்கு अनेक चेलों को அநேக பெரிய பெரிய பட்டங்கள் என்ன செய்றாங்க, வழங்குகிறார்கள். अनेक बड़ा बड़ा एक पद देते हैं। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆனாலும் எவ்வளவு பெரிய பட்டம் கொடுத்தாலும் கூட कितना भी बड़ा पद दिया जाए फिर भी அவர்களும் இயேசுடைய சீடர்கள் தான். वे भी यीशु मसीह के ही चेले हैं। இன்னைக்கு ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுத்துட்டானாக்கி அவனும் இயேசுடைய சீடர் தான். आज एक मनुष्य जब बपतिस्मा ले लेगा तो वो भी परमेश्वर का एक चेला बनता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ உலகம் முழுவதும் இன்னைக்கு இயேசுடைய சீடர்கள் இருக்கிறார்கள். तो दुनिया भर में आज यीशु मसीह के चेले हैं। அப்ப இயேசுக்கு உண்மையான சீடர் யார் तो यीशु मसीह का सच्चा चेला कौन என்பது ஒரு है? 6 பாயிண்ட் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். इसके बारे में हम एक 6 पॉइंट देखने वाले हैं। முதலாவதாக நாம் யோவான் அதிகாரத்திலே हम पहला देखेंगे यूहन्ना के किताब में 13ஆம் வசனத்திலே 13वां अध्याय में நாம் அங்கே 34 35 பார்ப்போம். 34 और 35वां वचन हम देखेंगे। मैं तुम्हें एक नई आज्ञा देता हूँ कि एक दूसरे से प्रेम रखो। जैसा मैंने तुमसे प्रेम रखा है वैसा ही तुम भी एक दूसरे से प्रेम रखो। यदि आपस में प्रेम रखोगे तो इसी से सब जानेंगे कि तुम मेरे चेले हो। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? देखिए ये वचन क्या कहता है? நீங்கள் ஒருவரில் அன்பாயிருங்கள், आप लोग एक दूसरे से प्रेम रखो। நான் உங்களில் அன்பாயிருந்தது போல जैसा मैं तुमसे प्रेम करता हूँ நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் वैसे ही तुम भी एक दूसरे से प्रेम रखो என்கிற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ऐसा एक नया आज्ञा मैं तुम्हें देता हूँ। நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் आप एक दूसरे से जब प्रेम करते हो அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். तब सभी लोग जान लेंगे कि तुम मेरे चेले हो। அப்ப முதலாவது பாயிண்ட்க்குள்ள இருக்கிற அந்த ஒரு உண்மையான சீடன் என்றால் யார்? तो पहले मुद्दे में जो एक सच्चा चेला कौन है? ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறவர்கள் தான் இயேசுடைய சீடர்கள். एक दूसरे से प्रेम रखने वाले ही सच्चे चेले हैं। ஹல்லேலூயா, हालेलुया। இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தேவனை அன்பு செய்ய தயாராக இருக்கிறார்கள். आज मसीह लोग जो है परमेश्वर से प्रेम करना चाहते हैं, ஆனால் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிலரோடு அவர்கள் அன்பு செய்து வாழ அவர்களால் முடியாமல் இருக்கிறது. लेकिन इस दुनिया में कुछ लोग से प्रेम करना उनके लिए असंभव रहता है। ஆனால் இந்த வேதம் இன்னைக்கு என்ன சொல்லுகிறது? लेकिन यहाँ पर शास्त्र क्या कहता है हमसे? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் आप लोग एक दूसरे से जब प्रेम करोगे நீங்கள் என்னுடைய சீடர்களாய் இருக்கிறீர்கள். तभी तुम मेरे चेले रहते हो। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னொரு வசனத்தை நாம் என்ன பார்ப்போம்? हम एक और वचन देख सकते हैं யோவான் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் यूहन्ना के 15 अध्याय में, அங்கே 12ஆம் வசனத்தை நாம் என்ன பார்ப்போம்? वहाँ पर 12वें वचन को हम देखेंगे। मेरी आज्ञा यह है कि जैसा मैंने तुमसे प्रेम रखा वैसा ही तुम भी एक दूसरे से प्रेम रखो। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? तो यहाँ पे ये वचन क्या कहता है? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல जैसा मैं तुमसे प्रेम करता हूँ நீங்களும் ஒருவரில் ஒருவர் वैसे तुम भी एक दूसरों से அன்பாய் இருக்க வேண்டும் என்பது प्रेम से रहना है, ऐसा என்னுடைய கற்பனையா இருக்கிறது. मेरा आज्ञा है। அப்ப முதலாவது பாயிண்ட், तो पहला मुद्दा है இயேசுக்கு உண்மையான சீடன் என்று சொல்லுகிறவர்கள் यीशु मसीह के सच्चे चेले होने के नाते அவர்கள் ஒருவரில் ஒருவர் என்ன செய்வார்கள்? அன்பாய் இருப்பார்கள். वे एक दूसरे से प्रेम करेंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது பாயிண்ட், दूसरा मुद्दा லூகாஸ் 14ஆம் அதிகாரம் लूका का 14 अध्याय 27ஆம் வசனம். 27वें वचन। और जो कोई अपना क्रूस ना उठाए और मेरे पीछे ना आए वह भी मेरा चेला नहीं हो सकता। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। அந்த லூகாஸ்
14:27 பார்க்கும் பொழுது लूका का 14वां अध्याय में 27वां वचन में जब हम देखते हैं, தன் சிலுவையை சுமந்து கொண்டு जो अपने क्रूस को उठाए எனக்கு பின் செல்லாதவன் और जो मेरे पीछे ना आए எனக்கு சீடராய் இருக்க மாட்டான். वह मेरा चेला नहीं हो सकता। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப யார் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு जो अपने क्रूस को नहीं उठाता, இயேசுவை பின் செல்லுகிறார்களோ जो अपने क्रूस को उठाकर यीशु के पीछे चलता है, அவர்கள்தான் உண்மையான சீடர்கள். वे ही सच्चे चेले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு பலர் இயேசுவை பின் செல்ல தயாரா இருக்கிறார்கள். आज कई सारे लोग यीशु मसीह का तो अनुकरण करना चाहते हैं, ஆனால் தன் சிலுவையை சுமந்து செல்ல அவர்களால முடியவில்லை. लेकिन वो अपना खुद का क्रूस उठाकर नहीं अनुकरण करते। ஹல்லேலூயா. हालेलुया। தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்பதற்கு அர்த்தம் என்ன? अपना क्रूस उठा लो, इसका अर्थ क्या है? ஒவ்வொரு நாளும் ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு हर एक दिन एक सच्चा मसीह को அவனுக்கு ஒரு சில அநேக பாடுகள் என்ன செய்யும் வரும். उसके जीवन में कई सारे समस्याएं, संकटें आएंगी। வீட்ல इருந்து घर से போகிற வழியில जाने वाले रास्ते पर, போகிற ஸ்கூல்ல, जाने वाले स्कूल में, காலேஜ்ல, कॉलेज में, வேலையில, काम में, சர்ச்சில, चर्च में, எல்லா இடத்துலயும் हर जगह से என்ன அவனுக்கு ஒரு சில பாவிகளால் என்ன உண்டு, நமக்கு சோதனைகள் உண்டு. कभी कभी कोई भी पापियों के जरिए हमारे जीवन में परीक्षा आ सकती है। அதுதான் நமக்கு சிலுவை. यही हमारे लिए क्रूस है। அந்த நேரத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? उस समय हमें क्या करना होगा? ஹல்லேலூயா. हालेलुया। அந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டுமா? उस क्रूस को हमें उठा लेना है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டும் என்றால் अगर उस क्रूस को हमें उठा लेना है நம்ம तो அதுல चुपचापा இருந்து என்ன செய்யணும்? அந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போய்விட तभी வேண்டும். उस परीक्षा में हम शांत रहना चाहिए और वहां से हम चले जाना அதுல நம்ம चाहिए। வாதாட கூடாது. उसमें रहकर हमें विवाद नहीं करना चाहिए। हालेलुया। இவங்க வாதாட ஆரம்பிச்சிட்டோம்னாக்கி जब हम तर्क करने लगते हैं, நம்மளால அனுதின சிலுவை நாம் சுமக்கவில்லை. तब हम रोज का जो क्रूस को हम नहीं उठा रहे। ஹல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன உண்டு? अनुदिनो सिलुவை, அதாவது சோதனை கடந்து வருகிறது. हर एक मसीही व्यक्ति के जीवन में रोज उसका जीवन में उसको क्रूस उठाना पड़ता है। हालेलुया. हालेलुया। அப்ப இங்க இரண்டாவது பாயிண்ட் சொல்லுகிறது, तो दूसरा मुद्दा ऐसा कहता है, தன் சிலுவையை சுமந்து கொண்டு अपना क्रूस उठाकर இயேசுவின் பின் செல்லுகிறவர்கள் தான் जो यीशु का अनुकरण करते हैं, அவருடைய உண்மையான சீடர்கள். वे ही यीशु के सच्चे चेले हैं। हालेलुया. हालेलुया। இயேசுவை நான் பின் செல்ல தயார். यीशु मसीह का अनुकरण करने के लिए मैं तैयार हूँ। ஆனா அனுதின ஒவ்வொரு நாளிலும் எனக்கு வருகிற அந்த போராட்டத்துல हर रोज मेरे जीवन में आने वाले संकटों में என்னால சுப்சாப்பா இருக்க முடியாது. मैं शांत नहीं रह सकता। हालेलुया. हालेलुया। அப்ப அப்படி நம்ம இருந்தோம்னாக்கி நாம இயேசுவுடைய உண்மையான சீடர்களா இருக்க முடியாது. तो हम ऐसे रहेंगे तो परमेश्वर का सच्चा चेला हम नहीं बन सकते। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। பாருங்க, நான் ஒரு வசனத்தை நாம் மூணாவது பாயிண்டாக நாம் பார்ப்போம். हम तीसरा मुद्दा एक वचन हम देखेंगे। யோவான் 8ஆம் அதிகாரம் यूहन्ना के 8वां अध्याय 31ஆம் वचனம் 31वां वचन। तब यीशु ने उन यहूदियों से उन्होंने उस पर विश्वास किया था कहा, यदि तुम मेरे वचन में बने रहोगे तो सचमुच मेरे चेले ठहरोगे। हालेलुया. हालेलुया। 31ஆம் வசனத்திலே இங்கே மூன்றாவது பாயிண்டாக 31वें वचन में इधर तीसरा पॉइंट, இயேசு தம்மை விசுவசித்த யூதர்களை நோக்கி, यीशु ने उन यहूदियों से कहा जिन्होंने यीशु पर विश्वास किया था, நீங்கள் என் உபதேசத்தில் कि நிலைத்திருந்தால் तुम मेरे उपदेशों में स्थिर रहोगे, மெய்யாக என் சீசராய் இருப்பீர்கள், तब सचमुच मेरे चेले रहोगे। हालेलुया. हालेलुया। அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் யார் நிலைத்திருக்கிறார்களோ तो यीशु मसीह के उपदेशों में जो स्थिर रहता है, அவர்கள்தான் உண்மையான சீசர்கள். वे ही सच्चे चेले हैं। இன்னொரு வசனத்தை நாம பார்க்கலாம். हम एक और वचन देखेंगे। யோவான் 15ஆம் அதிகாரம் यूहन्ना के 15वां अध्याय 13-14 वचனம் 13 और 14वां वचन। इससे बड़ा प्रेम किसी का नहीं कि अपने कोई मित्र के लिए अपना प्राण दे। जो आज्ञा मैं तुम्हें देता हूँ, यदि उसे मानो तो तुम मेरे मित्र हो।
ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? देखिए ये वचन क्या कहता है, ஒருவன் தன் சிநேகிதருக்காக कोई एक अपने मित्र के लिए தன்னுடைய ஜீவனை கொடுக்க, अपना प्राण देने के लिए, கொடுக்கிற அன்பிலும் प्राण देने वाला प्रेम से ज्यादा அதிகமான அன்பு ஒருவர் ஒன்றுமில்லை. कोई और प्रेम नहीं है। 14 வசனம் சொல்லுகிறது, 14वां वचन कहता है, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் मैं तुम्हें जो आज्ञा देता हूँ நீங்கள் செய்வீர்களானால் उसे तुम मानोगे तो என் சிநேகிதராய் இருப்பீர்கள். तुम मेरे मित्र हो। சிநேகிதர் என்றாலும் பரவாயில்லை, मित्र हो तो भी चलेगा, சீடர்கள் என்றாலும் பரவாயில்லை, எல்லாம் சேம் தான். चेले बोला तो भी चलेगा, दोनों एक ही बात है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப மூன்றாவது காரியம், तो तीसरा मुद्दा, இயேசுவுடைய உண்மையான சீடர்களாய் இருக்க வேண்டும் என்றால் यीशु मसीह का सच्चा चेला होना है तो அவருடைய உபதேசத்தின்படி வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். उनके उपदेशों के अनुसार जीने वाले होना चाहिए। அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவர்கள் தான் என்னுடைய சீடர்கள் என்று சொல்லுகிறார். उनके उपदेशों में जो स्थिर रहता है वो ही परमेश्वर का सच्चा चेला है। யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். यहूदी लोग यीशु पर विश्वास रखे थे। அந்த விசுவாசம் வைத்த யூதர்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், उस विश्वास रखा हुआ यहूदियों को देखकर यीशु कहते हैं, என்னுடைய உபதேசத்திலே நீங்கள் நிலைத்திருந்தால் मेरे उपदेशों में तुम स्थिर रहोगे तो நீங்கள் என்னுடைய சீசராய் இருப்பீர்கள். तुम मेरे चेले बनोगे। ஹல்லேலூயா. हालेलुया। நான்காவது பாயிண்டாக நாம் பார்ப்போம். हम चौथा पॉइंट देखेंगे, யோவான் லூகாஸ் 14ஆம் அதிகாரம் लूका का 14वां अध्याय 26வது வசனம். 26वां वचन। यदि कोई मेरे पास आए और अपने पिता और माता और पत्नी और बच्चे और भाइयों और बहनों वरन अपने प्राण को भी अप्रिय न जाने जो तो वह मेरा चेला नहीं हो सकता। ஹல்லேலூயா. இங்க இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? तो यहाँ पे ये वचन क्या कहता है, 26ஆம் வசனம், 26वां वचन, யாதொருவன் என்னிடத்திலே வந்து यदि कोई मेरे पास आए தன் தகப்பனை தாயையும் तो अपने माता और पिता को, மனைவியையும் பிள்ளைகளையும் पत्नी और बच्चों को, சகோதரர்களையும் சகோதரிகளையும் भाइयों और बहनों को, தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் वरन अपने प्राण को भी अप्रिय न जाने எனக்கு சீசராய் இருக்க तो மாட்டார்கள். वे मेरा चेला नहीं बन सकते। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசுக்காக எல்லாவற்றையும் तो यीशु के लिए सब कुछ வெறுக்க யார் தயாராய் இருக்கிறார்களோ त्यागने के लिए जो तैयार है அவர்கள்தான் என்னுடைய சீசர்கள் என்று சொல்லுகிறார். वे ही मेरे चेले हैं, ऐसा कहते हालेलुया. हैं। हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப யார் இயேசுவுடைய சீசர்கள்? तो यीशु का चेला कौन है? இயேசுக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாராய் இருக்கிறவர்கள். यीशु मसीह के लिए अपना सब कुछ त्याग करने के लिए तैयार होने वाले। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னொரு வசனத்தை அதே அதிகாரத்துல பார்க்கலாம். उसी अध्याय में हम एक और वचन देख सकते हैं। அதே 14:33 वचनத்தை பாருங்க. लूका का 14वां अध्याय में 33वां वचन हम देखेंगे। इसी रीति से तुम में से जो कोई अपना सब कुछ त्याग ना दे वह मेरा चेला नहीं हो सकता। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? यहाँ पर यीशु मसीह क्या कहते हैं, உங்களில் எவனாகிலும் आप में से जो कोई भी தனக்கு உண்டானவைகள் எல்லாம் उनके अपने लिए जो कुछ भी है வெறுத்து விடாவிட்டால் उसे अगर नहीं त्यागेगा அவன் என்னுடைய சீடனாய் இருக்க மாட்டான். वह मेरा चेला नहीं बन सकता। ஹல்லேலூயா. हालेलुया। நான்காவது பாயிண்ட், तो चौथा मुद्दा, இயேசுக்காக எல்லாவற்றையும் வெறுக்க யார் தயாராய் இருக்கிறார்களோ यीशु मसीह के लिए सब कुछ त्यागने के लिए जो तैयार है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தாக்கி ஒரு சின்ன சின்ன காரியத்தை கூட வெறுக்க முடியல. आज भी कई सारे लोगों को हम देख सकते हैं, एक छोटा सा कार्य को भी हम त्याग नहीं पाते। ஹல்லேலூயா. हालेलुया। முடியுதா? हो सकता है क्या हमसे? ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு முழு டே நான் மொபைலை கையில் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு நாளுக்காக யாராவது முடிவு எடுக்கன்னு சொன்னாக்கி யாராவது எடுப்பாங்களா? आज पूरा एक दिन में मोबाइल नहीं निकालूंगा, ऐसा कोई निर्णय लेता है क्या अपने जीवन में? ஹல்லேலூயா. हालेलुया। யாராவது சரி இன்னைக்கு நான் முழு 24 ஹவர் மொபைலை தொட மாட்டேன். आज 24 घंटा मेरा हाथ में मैं मोबाइल नहीं लूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க இயேசு என்ன சொல்லுகிறாரு? यहाँ पे यीशु क्या कहते அவருடைய हैं, சீசர்களா நம்ம இருக்கணும்னாக்கி हमें उनका चेला बनना है तो எல்லாவற்றையும் அவருக்காக யார் வெறுக்க தயாரா இருக்கிறார்களோ सब सारी चीजों को जो यीशु के लिए नफरत करना चाहते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்கள்தான் என்னுடைய உண்மையான சீடர்கள் என்று वे ही சொல்லுகிறார். मेरे सच्चे चेले हैं, ऐसा कहा गया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஐந்தாவது பாயிண்டாக पांचवा मुद्दा, யோவான் அதிகாரம் यूहन्ना की किताब 15:8 15वां अध्याय में 8वां वचन।
मेरे पिता की महिमा इसी से होती है कि तुम बहुत सा फल लाओ, तभी तुम मेरे चेले ठहरोगे। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே 15 யோவான் 15:8 என்ன சொல்லுகிறது? यहाँ पर यूहन्ना का किताब 15 अध्याय में 8वां वचन क्या कहता है? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் आप लोग बहुतायत से फल देने के लिए என் பிதா மகிமைப்படுவார், मेरे पिता महिमा हो जाएंगे, என் சீசராய் இருப்பீர்கள். तब तुम मेरे चेले बनोगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப எந்த மனுஷன் மூலம் பிதாவுக்கு மகிமை உண்டாகிறதோ तो जिस मनुष्य के द्वारा पिता का महिमा होता है, அவர்கள் தான் என்னுடைய சீசர்கள் என்று वे சொல்லுகிறார். ही लोग मेरे चेले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। நான் சொல்றது புரியுதா? क्या आपको समझ में आ रहा है? நாம் இயேசுடைய சீசர்கள் என்று சொல்லுகிறவர்கள் मैं यीशु का चेला हूँ ऐसे कहने वाले, அது சொல்றதுனால ஒண்ணும் நடக்காது. इसे कहना काफी नहीं है। அந்த மனுஷனால பிதா மகிமைப்படுகிறாரா? उस मनुष्य के द्वारा क्या पिता महिमा पा रहे हैं? அப்ப எந்த மனுஷனால பிதா மகிமைப்படுகிறாரோ तो जिस व्यक्ति के द्वारा पिता महिमा पाते हैं, அவர்கள் தான் என்னுடைய சீசர்கள் என்று சொல்லுகிறார். वे ही लोग मेरे चेले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। கடைசியாக 6வது பாயிண்ட், अंतिम मुद्दा லூகாஸ் 6ஆம் அதிகாரம் लूका का 6वां अध्याय 40ஆம் வசனம். 40वां वचन। चेला अपने गुरु से बड़ा नहीं, परंतु जो कोई सिद्ध होगा वह अपने गुरु के समान होगा। ஹல்லேலூயா. हालेलुया। இங்கே 6:40 என்ன சொல்லுகிறது? 6वां अध्याय में 40वां वचन क्या कहता है? சீடன் தன்னுடைய குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. चेला अपने गुरु से बढ़कर नहीं है। அவன் தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பானாக. जो सिद्ध बनता है वो अपने गुरु जैसा बने। ஹல்லேலூயா. हालेलुया। அதுக்கு அர்த்தம் என்ன? तो इसका अर्थ क्या है? இயேசுவை போல யார் வாழ தயாரா இருக்கிறார்களோ, यीशु के समान जो जीना चाहते हैं, யார் இயேசுவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, जो कोई यीशु के जैसा जी रहे हैं, அவர்கள் என் சீடர்கள் என்று சொல்லுகிறார். वे ही लोग मेरे चेले हैं। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல கூட ஒரு வசனம் இருக்கிறது. मत्ती के 10वां अध्याय में भी एक वचन है। 10:25ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. 10वां अध्याय में 25वां वचन। चेले का गुरु के और दास का स्वामी के बराबर होना ही बहुत है। जब उन्होंने घर के स्वामी को शैतान कहा तो उसके घर वालों को क्या कुछ ना कहेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அதான் 25ஆம் வசனத்திலே उस 25वें वचन में சீசன் தன் போதகனை போலவும் एक चेला अपने गुरु के समान, வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். दास अपने गुरु के दास अपने मालिक के जैसा होता है। அவன் இயேசுடைய உண்மையான சீடன் எப்படி இருக்கணுமா? तो यीशु का सच्चा चेला कैसा होना चाहिए? போதகனை போல இருக்க வேண்டுமாம். गुरु के समान होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அவன் இயேசுவை போல யார் மாற தயாரா இருக்கிறார்களோ, तो जो यीशु के समान बनना चाहते हैं, ஹல்லேலூயா, இயேசுவை போல யார் வாழ்கிறார்களோ, यीशु के समान जो जी रहे हैं, அவர்கள் தான் என்னுடைய சீடர்கள் என்று சொல்லுகிறார். वे ही मेरे चेले हैं। பாருங்க, இயேசு மத்தேயு 11 கூட சொல்லுகிறாரு, நான் சாந்தமும் मनताळमय உள்ளவர். मत्ती की किताब में भी यीशु मसीह कहते हैं कि मैं शांत और मन का दीन हूँ। हालेलुया। हालेलुया। அவர் எப்படிப்பட்டவர்? वो कैसा है? சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவரா. शांत और मन से दीन है। அவர்ட்ட எல்லா பவரும் இருந்துச்சு. उनके पास सारा शक्ति था। हालेलुया। हालेलुया। அந்த சூழ்நிலையில அவர் சொல்றார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். उस समय भी वो कहते हैं कि वो शांत और मन से दीन है। हालेलुया। हालेलुया। அவனுக்கு இயேசுக்கு உண்மையான சீடர்கள் யார்? तो आज यीशु मसीह के सच्चे चेले कौन हैं? என்று ஒரு நாம் 6 காரியங்களை பார்த்தோம். ऐसा हमने एक 6 मुद्दे पर आज बात की। சுவிசேஷ ஊழியர்கள் இருக்கிறார்கள். आज सुसमाचार प्रचार करने वाले பெரிய लोग பெரிய हैं। சபை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். बड़े बड़े कलीसिया चलाने वाले हैं। விசுவாசிகள் இருக்கிறார்கள். विश्वासी हैं। புதிதாய் கடவுள் பக்கமாய் வந்த விசுவாசிகள் இருக்கிறார்கள். नया नया परमेश्वर के पास आए हुए लोग हैं। எல்லாரும் பொதுவுல
அவங்க இயேசுடைய சீடர்கள். सभी लोग एक सामान्य तौर से परमेश्वर के चेले हैं, ஏனென்றால் அங்கே மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே அங்கே அந்த வசனத்தை நாம் பார்த்தோம். क्योंकि मत्ती के 28वें अध्याय 19वें वचन में हमने देखा இயேசு था தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், यीशु अपने चेलों से कहते हैं நீங்கள் புறப்பட்டு போங்கள், तुम निकलो और जाओ, நீங்கள் என்னை குறித்து அறிவியுங்கள், मेरे बारे में प्रचार அதை करो, யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ उसे जो कोई स्वीकार करेगा அவர்களை சீசராக்குங்கள். उनको चेले बनाओ। அவன் சீசர்கள் போய் சீசராக்க வேண்டும் மற்றவர்களை. तो यीशु के चेले जाकर दूसरों को चेला बनाना है। இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே எல்லாரும் ஒரு இதுல பார்த்தா எல்லாரும் இயேசுடைய சீடர்கள். तो यीशु मसीह को जो भी स्वीकार करेगा वो हो गया परमेश्वर का चेला। ஹல்லேலூயா हालेलुया। உண்மையான சீடர்கள் என்கிறதுக்காக நம்ம ஒரு 6 காரியத்தை பார்த்தோம். तो इसमें सच्चा चेला कौन है इसे जानने के लिए हमने 4 मुद्दे पर बात की। மறுபடியும் உங்களுக்கு அந்த காரியத்தை நினைவுபடுத்துகிறேன். उन 6 मुद्दों को फिर से याद दिलाता हूँ। ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறவர்கள் இயேசுடைய உண்மையான சீடர்கள். पहला, एक दूसरे से प्रेम करने वाले परमेश्वर के चेले हैं। தன்னுடைய சிலுவையை அனுதின சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை யார் பின் செல்கிறார்களோ அவர்கள் உண்மையான சீடர்கள். अपना रोज का क्रूस को जो उठाता है वो परमेश्वर के चेले हैं। இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவர்கள், இயேசுடைய உபதேசத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் உண்மையான சீடர்கள். यीशु का उपदेशों को जो अनुकरण करते हैं वो हो गया परमेश्वर के चेले। இயேசுக்காக எல்லாவற்றையும் வெறுக்க யார் தயாரா இருக்கிறார்களோ அவர்கள் இயேசுடைய சீடர்கள். यीशु मसीह के लिए हर कोई चीजों को त्यागने के लिए जो तैयार रहता है वो है परमेश्वर का चेला। யாரால் பிதாவானவர் மகிமைப்படுகிறாரோ அவர்கள் இயேசுடைய சீடர்கள். जिनके द्वारा पिता परमेश्वर प्रसन्न होते हैं, महिमा पाते हैं, वे हो गए यीशु मसीह के चेले। யார் குருவை போல இயேசு கிறிஸ்துவை போல யார் இருக்க விரும்புகிறார்களோ வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் இயேசுடைய சீடர்கள். जो कोई गुरु यीशु मसीह के जैसा जीना चाहते हैं वे सभी लोग यीशु मसीह के सच्चे चेले हैं। ஹல்லேலூயா हालेलुया। கடைசியாக நாம் ஒரு வசனத்தை நாம் படித்து ஜெபிக்க हम போகிறோம். एक आखिरी वचन पढ़कर प्रार्थना करने वाले हैं। யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே இயேசு சொல்லுகிறார். यूहन्ना के 15 अध्याय में 16 वचन ऐसा कहता है। படிங்க அந்த வசனத்தை. पढ़िए उस वचन को। तुमने मुझे नहीं चुना परंतु मैंने तुम्हें चुना है और तुम्हें नियुक्त किया कि तुम जाकर फल लाओ और तुम्हारा फल बना रहे, कि तुम मेरे नाम से जो कुछ पिता से मांगो वह तुम्हें दे। ஹல்லேலூயா हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, यहाँ पे यीशु कहते हैं कि तुमने मुझे नहीं चुना, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். मैंने तुम्हें चुना है। நீங்கள் என் நாமத்தினாலே तुम लोग मेरे नाम से பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ पिता से जो कुछ मांगते हैं அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக उसे वो आपको देने के लिए நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் आप जाकर फल देने உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் और आपका फल स्थिर रहने के நான் लिए உங்களை ஏற்படுத்தினேன். मैं आप लोगों को बनाया। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு என்ன சொல்ல வருகிறாரு? तो यीशु यहाँ पर क्या कहना என் चाहते हैं? நாமத்தினாலே मेरे नाम से நீங்கள் பிதாவிடம் கேட்கிறவைகளை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக आप लोग पिता से जो कुछ भी मांगते हैं उसे पिता देने के लिए நீங்கள் போய் கனி கொடுங்கள். आपको क्या करना है? जाकर फल देना அவன் है। இயேசு ஏன் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? तो यीशु मसीह ऐसा क्यों कहते हैं कि हमें फल देना है? அவருடைய நாமத்தினாலே நாம் பிதாவிடம் எதை கேட்கிறோமோ क्योंकि यीशु के नाम से जो भी हम पिता से मांगते हैं அதை அவர் நமக்கு கொடுப்பதற்காக. उसे पिता हमें देने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறார். तो फलदायक जीवन में हमें स्थिर रहना है, ये ऐसे भी यीशु कहते हैं। கொஞ்ச காலம் கனி கொடுத்து விட்டு மாதிரி அதுக்கு பிறகு நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தே போல வாழ்வது அல்ல. पहला कुछ दिन के लिए परमेश्वर के लिए फल देंगे, फिर पुराने जीवन जैसा ही हम जिएंगे। तो எவ்வளவு நாம் முன்னேறி இருக்கிறோமோ हम जितना आगे बढ़े हैं தொடர்ந்து அதிலே முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். लगातार हमको उसमें आगे बढ़ते रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு லகுவாக நான் பேசி இருக்கிறேன். इस बाइबल स्टडी में मैं आपके लिए आसान शब्दों में समझाया हूँ। இயேசுக்கு யார் உண்மையான சீடரா இருக்கிறார்களோ यीशु मसीह का जो सच्चा चेला है அவங்க தான் என்ன செய்யணும்? இயேசு
இருக்கிற அந்த இடத்துல போய் சேர முடியும். वे लोग ही जहाँ पर यीशु मसीह है वहाँ पर जाकर पहुंच पाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது நித்திய ஜீவனுக்குள்ளே அவர்கள் தான் பிரவேசிக்க यानी முடியும். केवल वो ही लोग हैं जो अनंत जीवन में प्रवेश करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வேளையிலும் நாம் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிக்க போகிறோம். इस समय भी हम परमेश्वर की उपस्थिति में प्रार्थना करने वाले எல்லோரும் हैं। கண்களை மூடி सभी अपने आंखें बंद कर நாம் தேவ சமூகத்தை நோக்கி हम பார்ப்போம். परमेश्वर के उपस्थिति में हम ध्यान देंगे। நாம் ஏன் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமா? हम हमारे जीवन में फलदायक क्यों बनना है? இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவிடம் எதை கேட்கிறீர்களோ यीशु मसीह कहते हैं कि मेरे नाम से तुम जो भी पिता के पास मांगोगे அதை அவர் உங்களுக்கு கொடுப்பதற்காக उसे पिता तुम्हें देने के लिए நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டுமா? आपको बहुत सारा फल देना है। இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, यीशु कहते हैं कि तुमने मुझे नहीं जाना நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று बल्कि சொல்லுகிறார். मैंने तुम्हें चुन लिया है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த வேளையிலே நாம் ஜெப வேளைக்காக ये समय हम प्रार्थना के समय के நாம் लिए கண்களை மூடி अपने आंखें बंद कर நாம் कर தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். परमेश्वर की उपस्थिति में हम प्रार्थना में लगे रहे। ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை கொண்டு வரும். प्रार्थना हमारे जीवन में चमत्कार लाता இந்த है। வேளையிலே நீங்கள் உண்மையாய் நீங்கள் இயேசுவை கூப்பிட வேண்டும். इस समय भी पूरे मन से आपको यीशु की ओर पुकारना है। அங்கே எரோமியா 33:3 சொல்லுகிறது, वहाँ पर यिर्मयाह के 33वां अध्याय 3रा वचन कहता है, உண்மையாய் என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது जब सच्चे मन से तुम मुझे पुकारोगे நீங்கள் அறியாதது மெட்டாததுமான பெரிய காரியங்கள் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். तब मैं तुम्हें तुम जो नहीं पहचानते और तुम्हारे पहुंच से भी बाहर है ऐसे कामों को मैं करूंगा। தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலும் அவன் தேவனை நோக்கி உண்மையாய் கூப்பிட்டான். दाऊद राजा अपने जीवन के हर एक समस्या में वो परमेश्वर की ओर देखता था। இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, इस बाइबल स्टडी में भाग लिए हुए हर एक परमेश्वर के உன் लोगों, வாழ்க்கையிலே அற்புதம் கடந்து வருகிறது. आपका जीवन में भी एक अद्भुत आज आएगा। நீ இந்த வேளையிலே இயேசுவை நோக்கி நீ உண்மையாய் கூப்பிட வேண்டும். आपको यीशु मसीह के और पूरे मन से पुकारना है। இயேசு சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் यीशु कहते हैं कि मेरे नाम से तुम जो कुछ भी मांगोगे நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். उसे तुम पा लोगे। ஹல்லேலூயா. हालेलुया। இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே உதவி செய்வதற்கு यीशु आपके जीवन में आपकी मदद करने के लिए அவரால் லகுவாய் முடியும் தேவ பிள்ளைகளே. वो आसान है परमेश्वर को। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் அவரை சந்தேகப்படாமல் கூப்பிட்டால் போதும். आप उनको बिना शक के पुकारेंगे तो काफी வேதத்திலே है। அவர் செய்த அற்புதங்கள் பார்க்கும் பொழுது परमेश्वर यीशु मसीह जो अद्भुत किए हैं उसे जब आप देखते हैं நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் ஒரு சாதாரண பிரச்சனைகள். तब हमारे जीवन में जो भी समस्या है वो एकदम साधारण सा दिखेगा। உங்களுக்கு வேலை இல்லை, आपको नौकरी नहीं है, உங்களுடைய பிசினஸ் நல்லா ஓடவில்லை, आपका बिजनेस बराबर नहीं चल உங்களுக்கு रहा, திருமணம் நடக்கவில்லை, आपकी शादी नहीं हुई உங்களுடைய है, शरीरத்திலே ஒரு சின்ன வியாதி. आपका बदन में एक छोटा सा बीमारी है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। குடும்பத்திலே ஒரு குழப்பம். परिवार में एक गड़बड़ी, இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவால ஒரு செகண்ட்ல இல்லாம ஆக்க முடியும். ये सारे समस्याओं को यीशु मसीह एक क्षण में बदल सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के உங்க लोगों, வாழ்க்கையில விசுவாசம் आपका जीवन முக்கியமாய் தேவை. आपका जीवन में विश्वास होना बहुत உங்க जरूरी வாழ்க்கையில ஒரு है। அற்புதங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் आपके जीवन में एक चमत्कार आप देखना चाहते हैं तो தேவன் மேல் உங்களுக்கு விசுவாசம் முக்கியமாய் தேவைப்படுகிறது. परमेश्वर पर आपको विश्वास रखना बहुत जरूरी है। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है விசுவாசம் இல்லாமல் विश्वास के बिना தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. परमेश्वर को प्रिय हम नहीं कर सकते। யார் தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறார்களோ जो परमेश्वर का पसंदीदा जीवन जीता है அவங்க வாழ்க்கையில தான் अनेक அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். उसी के जीवन में कई सारे अद्भुत चमत्कार होती है। ஹல்லேலூயா. हालेलुया। தேவன் ஒருவர் உண்டென்றும் परमेश्वर एक है அவரை யார் உண்மையாய் தேடுகிறார்களோ और उसे जो कोई सच्चे मन से ढूंढते हैं அவர்களுக்கு அவர் பதில் கொடுப்பார் என்று விசுவாசிக்க उनको வேண்டும். वो उत्तर देंगे, इस बात पर हमको विश्वास करना जरूरी है। ஹல்லேலூயா. हालेलुया। வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரிடமிருந்து தெய்வ பிள்ளைகளுக்கு உதவி உண்டு. परमेश्वर, स्वर्ग में रहने वाले परमेश्वर की ओर से उनके भक्तों को जो है सहायता जरूर मिलेगी। உங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். आपके विश्वास को बचा लो। ஒரு சில நேரம் நீங்க ஒரு காரியம் நடப்பதற்காக நீங்கள்
சில நாட்கள் காத்திருக்க வேண்டும். कई समय कुछ कार्य होने के लिए आपको कुछ दिनों का इंतजार करना நீங்கள் पड़ेगा। அதுவரை காத்திருக்க வேண்டும். अब तब तक आपको इंतजार करना யார் पड़ेगा। கர்த்தருக்காய் காத்திருக்கிறார்களோ जो परमेश्वर के लिए इंतजार करते हैं அவர்கள்தான் அவருக்கு பிரியமானவர்கள். वे ही परमेश्वर को प्रसन्न करने वाले लोग हैं। தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ संभव है प्रिय लोगों। हालेलुया। हालेलुया। நம்மளை உண்டாக்கிய நம்மளை சிருஷ்டித்த தேவனால் எல்லாம் கூடும். हमें रचाया हुआ परमेश्वर से सब कुछ संभव है। இந்த ஆன்லைன் மூலம் யார் யார் இந்த ஆராதனை இந்த செய்தியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்களோ इस ऑनलाइन के जरिए जो भी इस सेवा में शामिल है பரிசுத்த ஆவியானவர் இடைபடுகிறார். पवित्र आत्मा इस समय आपसे बातें कर रहे हैं। பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். पवित्र आत्मा इस समय आपकी मदद करेंगे। பரிசுத்த ஆவியானவர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். पवित्र आत्मा आपको इस समय अभिषेक करेंगे। ஹalleluya हालेलुया। ஹalleluya. हालेलुया। நாம் ஆராதிக்கிற தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். हम आराधना करने वाले परमेश्वर कल आज और कभी नहीं बदलेंगे। அவர் ஆதியும் மந்தமுமாய் இருக்கிறார். वो शुरुआत और अंत है। ஹalleluya. हालेलुया। அவர் நமது பக்கத்திலே இருக்கிறார். वो हमारे पास है। ஹalleluya. हालेलुया। அவருடைய கண்கள் நல்லவர்களையும் தீயவர்களையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. उनकी नजरें भले और बुरे दोनों को देख रहा है। உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தீமையை விட்டு விடுங்கள். आपका जीवन में से आप बुराई छोड़ दो। நீங்கள் நன்மையை பின்பற்றுங்கள். आप भलाई करो। நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்கும். जरूर यीशु मसीह का आशीष आपके ऊपर रहेगा। கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. यीशु मसीह के अधिकार पाए हुए नाम से ஆமென். आमेन।